வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அரசு பள்ளி இருந்தது. அந்த அரசு பள்ளியினுடைய ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவுக்கு எல்லாம் சிறப்பாக இது பண்ணி சுத்தம்லாம் பண்ணி தோழலாம் கட்டி ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு அதிகாரி வந்தார். ஜீப்பில் வந்தார். ஹெட் மாஸ்டர், ஆசிரியர்கள் எல்லாம் போயிட்டு அவரை வரவேற்றாங்க. வரவேற்றதும் அவங்க சொன்னாங்க, இவர் யாருன்னு ஒரு பையன் கேட்டான். விசாரித்தாங்க. இவர் தான் டிஓ, நம்ம ஹெட் மாஸ்டருக்கெல்லாம் மேலே இவங்க பெரிய அதிகாரி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் இப்போ தான் பெரிய அதிகாரி போடுது, அப்போ அது மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சான். உடனே அடுத்த கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு ஜீப் வந்தது. அந்த ஜீப் வரும்போது அந்த ஜீப்பில் இருக்கவங்கள போயிட்டு அந்த டிஓ யார் ஹெட் மாஸ்டர்லாம் வரவேற்றாங்களோ அந்த டிஓவை போய் அந்த கார் கதவை திறந்து விடுறாரு. டிஓ, ஹெட் மாஸ்டர், ஆசிரியர்கள் எல்லாமே அவரை இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. வரவேற்றதும் அவரும் உள்ளே வந்துடுறாரு. அப்போயும் அந்த பையன் கேட்குறான், விசாரிக்கிறான், இவர் யார், எல்லாரோட பெரியவர்களுக்கு தானே? ஆமாம், இவர் தான் சிஇஓ, சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், முதன்மை கல்வி அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா அவர் தான் பெரியவர் பிளகுது அப்படின்னு நினச்சிட்டு அவர் போல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அதுக்கு இன்னொரு 5 நிமிஷத்தில் இன்னொரு கார் வருது. அந்த காரில் கிட்ட ஓடி இந்த வந்த சிஇஓ, டிஇஓ, ஹெட் மாஸ்டர், ஆசிரியர்கள் அனைவரும் ஓடி அந்த அதிகாரியை வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்கும் போது தான் அந்த மாணவர் இன்னொருத்தர் விசாரிக்கிறார், இவர் அதோட எல்லாரோட பெரியவர் உள்ளது, இவர் யாருன்னு. இவர் தான் ஜாயின்ட் டைரக்டர் அப்படி என்ன சொல்கிறாங்க, இணை இயக்குனர் அப்படின்னு. அப்போ இவர் தான் எல்லாருக்கும் பெரியவரா அப்படின்னு. ஆமாம், அந்த இதுக்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் இவர் தான் பெரிய அதிகாரி, ஆனால் இதுக்கு மேலேயும் இருக்காங்க, அந்த லெவலில் அன்றைக்கி வந்ததில் இவர் தான் பெரிய அதிகாரி அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்ட்டு அப்போ இவர் மாதிரி தான் ஆகணுன்ட்டு அந்த கேள்வி கேட்ட மாணவர், விசாரித்த மாணவர் தெரிஞ்சுக்கிட்டு அதுமாதிரி ஆகணும்னு நினச்சார். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது. கார் ஏற போனோம். அந்த கார் ஏற போகிற நேரத்தில் உடனே அந்த ஆசிரியர், அந்த ஜாயின்ட் டைரக்டர் போனார். பேசலாம் முடிச்சது. இப்போ கார் ஏறுறதுக்கு முன்னே மறுபடியும் ஒரு நிமிஷம் நின்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு அருகால போனார். அது பக்கத்தில் ஒரு கூரை வீடு. அந்த கூரை வீட்டில் அவரை தொடர்ந்து எல்லாம் சிஇஓ, டிஇஓ, ஆசிரியர்கள் எல்லாம் ஓடுறாங்க. கூட அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கூரை வீடு. அந்த கூரை வீட்டில் கதவு திறந்தே இருக்குது. ஒரு வயசானவர் படுத்துட்ருக்காரு. அங்கே அவர்கிட்ட ஒரு ஜேடி குரல் கொடுக்குறாரு, ஐயா, குப்புசாமி வந்திருக்கிறேன், இந்த பள்ளியில் படித்த மாணவன் அப்படின்றாரு. யாருன்ட்டு வந்தவர் கொஞ்சம் இதை கையில் கண்ணு மேலே கையை வச்சு இது பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் அவருக்கு அவ்வளோ சரியான நினைவுகள் இல்லை. இருந்தாலும் இவர் போய் அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் உங்களுடைய மாணவன், நீங்கள் தான் எனக்கு பாடம் எடுத்து கொடுத்தீங்க, பாடம் சொல்லி கொடுத்தீங்க, உங்களால் தான் நான் இன்றைக்கி ஜாயின்ட் டைரக்டராக இருக்கேன், இந்த நம்மளுடைய பள்ளியில் தான் படித்தேன், இந்த நம்ம பள்ளிக்கே நான் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லி அவரை காலில் கும்பிட்டார். இதையும் அந்த மாணவர் ஏற்கனவே விசாரித்தார் இல்லையா, அந்த மாணவர் பார்த்துட்டு அப்புறமா அவர் இது பண்ணார். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், டிஇஓ, சிஇஓ, ஜாயின்ட் டைரக்டர், இவரை விட உயர்ந்தவர் இந்த ஆசிரியர். இப்போ அந்த ஆசிரியர் பணி ஒரு சிறப்பானது அப்படின்ட்டு நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு அந்த பையன் நினச்சானோ. சில நேரம் தெரியுன்னா, ஆசிரியர்ன்றது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆசிரியர் இல்லாமல் யாராலையுமே வர முடியாது. வெவ்வேறு ஒரு பள்ளி கல்வியை ஒரு ஆசிரியர் மூலமாக, அதுக்கப்புறம் அவர் போய் இன்ஜினியரிங்கோ, டாக்டரோ, லாயரோ பண்ணும்போது அவங்க வேறு ஆசிரியராக இருந்தால் கூட ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுப்பவர் ஒரு ஆசிரியர். தமிழ், ஆங்கிலம், அது மாதிரி அறிவியல், கணிதம், சமூகவியல், இது மாதிரி பாடங்களை சொல்லிக் கொடுத்து நம்முடைய அடித்தளத்தை, பேஸ்மெண்ட், எந்த கட்டடமும் பேஸ்மெண்ட் இல்லாமல் இருக்காது. பேஸ்மெண்ட்டு தான் முக்கியமானது. அந்த பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுக்குறவர்கள் ஆசிரியர்கள். ஒருத்தர் வாழ்க்கையில் வக்கீலை பார்க்காம இருக்கலாம், சண்டை சச்சரவுலாம் வக்கீலை பார்க்காம இருக்கலாம், இல்லை நோய் நொடி இல்லைன்னா டாக்டரை பார்க்காம இருக்கலாம், இல்லை அடிதடி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனை பார்க்காம இருக்கலாம், இதெல்லாம் பார்க்காம இருக்கலாம். ஆனால் யாருமே பள்ளியையும் அந்த பள்ளியில் நம்மை பயிற்றுவிக்கும் ஆசிரியரும் பார்க்காம இருக்க முடியாது. அதனால் ஆசிரியர்ன்றது ஒரு புனிதமான தொழில், புனிதமான செயல், புனிதமானது.
அதனால் அந்த ஆசிரியர் தின நன்னாளில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.